பாசிட்டிவ் ஆக்ட் பாசிட்டிவ்னு சொன்னோம். முதல்ல நம்ம ஒரு சிறப்பான வெற்றியை அடைவதற்கு நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கணும். அதற்கு மாதிரி செயல்படணும். அது வெற்றியை கொடுக்கும். மிக சிறந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால் திங்க் டிஃப்ரெண்ட், ஆக்ட் டிஃப்ரெண்ட். அப்போ நேர்மறையான எண்ணங்கள் தான் முற்றிலும் வேறுபட்ட ஒரு எண்ணமாக இருந்தால் அது சிறந்த வெற்றியை கொடுக்கும். சாதாரண வெற்றி வேற, சிறந்த வெற்றி வேற. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹையஸ்டா யார் ஒரு நல்ல நடிப்பாக நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல், ரஜினி, இல்லை விஜய், அஜித். அவங்களாம் ஏன் டாப்பஸ்ட் பொசிஷன் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. அவர்கள் யாரை பார்த்தும் காப்பி அடிக்கிறதில்லை. நாம் அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நாம் ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஏனென்றால் அது அவர்களுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி, அவர்களுடைய டிஃப்ரெண்ட். நம்ம சாதாரணமாக நினைத்தால் நம்மளுக்கு சாதாரண வெற்றி கிடைக்கும். ஆனால் முற்றிலும் வேறுபட்ட இந்த உலகத்துல எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் மேனுங்களெல்லாம் பாருங்க. ஒரு பெரிய சக்சஸான பர்சனை போய் பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. முற்றிலும் நம்மளை விட முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்துல திங்க் பண்ணி அவங்க மிக சிறந்த வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம சிறந்த வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அந்த எண்ணத்துல மாற்றம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மற்றவர்கள் யாரும் அதை மாதிரி செய்யக்கூடாது. மற்றவர்களை மாறி செய்யும் பொழுது அது சாதாரண வெற்றியாகத்தான் இந்த சமுதாயத்தை கணக்கெடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? கமலை போல நம்ம நடிச்சா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? கமல் போல நடிக்கிறான் பாருங்க. ரஜினியை போல நடிச்சா ரஜினியை போலவே நடிக்கிறாங்க. அந்த போல இந்த லுக்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவர்களை போல இல்லாமல் நமக்குண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி பவர் கடவுள் நமக்கு கொடுத்துருப்பாரு.